ஐபிஎல் 2020 சீசன் கோவிட்னால துபாயில் நடந்துச்சு. ஸோ அந்த டைமில் எல்லா பிளேயர்ஸுமே அங்கே வந்து அசம்பிள் ஆகி பயோபபிளில் இருந்தாங்க. ஸோ அப்போ திடீர்னு சுரேஷ் ரெய்னா என்னால் இங்கே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரூட் அவுட் ஆனார் சிஎஸ்கேவை விட்டு. ஏன் திடுதிப்புன்னு இந்த ஒரு முடிவு அப்படிங்கிறப்போ நிறையா ரூமர்ஸ் வந்து அப்போ பரவுனுச்சு. என்னன்னா அவர் வந்து பால்கனி ரூம் கேட்டிருந்தாரு, அதை வந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்னால கொடுக்க முடியல, அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து போறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த டைமில் வந்து ரொம்ப மோசமாக விளையாண்ட சிஎஸ்கே முதல் தடவை ஐபிஎல் ஹிஸ்ட்ரியிலேயே வந்து ஆகாம வந்து வெளியில வந்தாங்க. ஸோ அந்த டைமே நிறைய டாக் இருந்துச்சு. சுரேஷ் ரெய்னா இருந்திருந்தா இது இப்படி நடந்திருக்காது, சுரேஷ் ரெய்னாவுக்கு ஒரு பால்கனி ரூம் கூட கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி 2021 சுரேஷ் ரெய்னாவை ரீடைன் பண்ணாங்க, வந்து விளையாண்டாரு, கப் அடிச்சாங்க. அப்புறம் 2022 அவரை வந்து ஆக்ஷன்ல போக கூட இல்லை. ஸோ சுரேஷ் ரெய்னாவுக்கு சிஎஸ்கே வந்து துரோகம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சோசியல் மீடியால அப்போலேருந்து இப்போ வரைக்குமே பேசிட்டு இருக்காங்க. ரீசன்ட் டைம்ஸ்ல நான் ஒரு வீடியோ பார்த்தேன், அதுலயுமே என்ன சொல்றாங்க அப்படின்னா 2020 சுரேஷ் ரெய்னா வந்து இந்த பால்கனி பிரச்சனைனால போயிட்டாரு, அப்பெல்லாம் ஒரு பெரிய ஃபார்ம்லே இல்ல, ஸோ திருப்பி வந்து என்னென்னமோ பண்ணாரு, அதுக்கப்புறம் ராபின் உத்தப்பாவை ஆட வச்சாங்க, அப்படி இப்படின்னு நிறைய வந்து சொன்னாங்க. ஓகே, ஆக்சுவலா 2020 நடந்த விஷயம் என்ன தெரியுமா? பால்கனி இஷ்யூலாம் கிடையாது. இது சுரேஷ் ரெய்னாவே ஒரு இன்டர்வியூல கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அவங்க வீட்டில் நடந்த ஒரு மிகப்பெரிய ட்ராஜடியான ஒரு இஷ்யூ. சம் ஆஃப் டெரரிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்க மாமா வீட்டை அட்டாக் பண்ணி அதுல நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா உயிரிழந்தும் போயிட்டாங்க. ஸோ அந்த டைம்ல நான் ஃபேமிலியோட இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் பயோபபிளை பிரீச் பண்ணிட்டு சுரேஷ் ரெய்னா வெளில போயிருக்காரு. திருப்பி வந்து அவர் பயோபபிளுக்குள்ள வர்றதுக்கு ஒரு 15 நாள் ஆகும், பயோபபிள்ல வந்து இருந்தா ஒரு 15 நாள் ஆகும். ஆல்மோஸ்ட் ஒரு மாசத்துக்கு மேலேயே அந்த சீசனோட இதுவே முடிஞ்சிடும் அப்படிங்கிறதுனால அந்த சீசனை வந்து பாத்தீங்கன்னா அவர் ஸ்கிப் பண்ணியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் 2021 அவரை உட்கார வச்சுட்டு ராபின் உத்தப்பா விளையாண்டா வச்சாங்கன்னு ஒரு கதை சொன்னாங்கல்ல, அதுக்கு காரணம் என்னன்னா அவருக்கு அந்த டைம்ல முட்டியில இருந்த அந்த இன்ஜூரினால தான் அவரே வந்து தோனி கிட்ட சொல்லியிருக்காரு, நான் விளையாடல, நீங்க ராபின் உத்தப்பாவை வச்சு ஆடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. தோனி 2-3 வாட்டி கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா ராபின் உத்தப்பாவை விளையாட வச்சிருக்காரு. இதையுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சுரேஷ் ரெய்னா கமெண்ட்லேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா சொன்னாரு, எதுவுமே தெரியாம சிஎஸ்கேக்கும் சுரேஷ் ரெய்னாவுக்கும் பிரச்சனை, சுரேஷ் ரெய்னா முதுகுல சிஎஸ்கே குத்திட்டாங்க அப்படி இப்படின்லாம் சொல்லாதீங்க. 2022 ஆக்ஷன்ல சுரேஷ் ரெய்னாவை எடுக்காதது உண்மைதான், பட் அதுக்குமே வந்து சிஎஸ்கே கிட்ட ஒரு வேலிடான ரீசன் இருந்துச்சு. காம்பினேஷன் மிஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. பட் என்னதான் இருந்திருந்தாலும் அந்த சீசன்ல அவரை எடுத்து இருந்திருக்கணும், அது தப்பு தான். மற்றபடி சிஎஸ்கேக்கும் சுரேஷ் ரெய்னாவுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க.